ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ரூபினாவை காமிக்கிறாங்க. அவங்களுமே ரோஷினி கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்பவுமேட்டு ரோஷினி கிட்ட நீ ஏன் அவன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே சொல்ல வரா, நீ அந்த ஜின்னுட்ட ஒப்பந்தம் போட்டிருக்க தானே, எனக்கு தெரியும் ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே ப்ளீஸ் நீங்க இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த அவன்கிட்ட இருந்து மறப்ப சொல்ல ரோஷினி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்றது ரூபினாமா, நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல, இப்போ அதுக்கான ரைட் டைம் இல்லைன்னு தான் நானுமே நினைக்கிறேன். நீ இப்போ உன்னுடைய குழந்தைய கொடுத்துருக்க, நீ ஜின்னுட்ட ஒப்பந்தம் போட்டிருக்க, ஆனா உன் குழந்தைய கொடுக்கலன்னா அவனுடைய உயிரை எடுத்துட்டு போயிடுவான் ஜின்னு, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு தெரியும், அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ருபினா அம்மாவுமே ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு, நீ ஃபர்ஸ்ட் இப்போ அல்லாத, நான் சொல்றதை மட்டும் கேளு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு இடத்துலயுமே 2 செடியை தான் வச்சிருப்பாங்க. அங்கேயுமே இந்த செடி எதுக்கு, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோஷினியுடைய கையிலயுமே அந்த முட்டையை கொடுத்து நீ இந்த ஃபிளாஸ்க்கு நடுவில் வைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் அவளுமே வைக்க அந்த ஃபிளார்ஸுமே அப்படி விரியுது. இதை பார்த்துட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஃபிளார்ல ஒரு ஃபிளாருமே அப்படி பிஞ்சு கீழே விழுந்துடுது. இதை பார்த்துட்டு அவளுமே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ட்வின்ஸ் குழந்தைமா, ஆனா உன்னுடைய ஒத்த குழந்தை இப்போ உயிரோட இல்லை, அது அன்னைக்கே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுமே அவங்கள கட்டி பிடிச்சிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை வரணும், நான் அப்படி என்ன பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போவுமேட்டு இவங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான ரைட் டைம் இது இல்லை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. தென் இவங்களுமே நீ அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது தெரியக்கூடாது, தெரியாமல் நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அனுப்பி வைக்கிறாங்க. தென் அப்படியே ரேஹானை காமிக்கிறாங்க. அவனுமே ஏதோ ஒரு திங்ஸை அவன் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருப்பான் போல. ஸோ அந்த டிவைஸுமே இவனை கனெக்ட் பண்ணி அவகிட்ட காமிக்குது. ஸோ அவளுமே சொல்லிட்டு இருக்கா, இந்த பையன் மட்டும்தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டே இருக்கான், மிச்சம் எல்லா ஜென்னியுமே நான் ஓரளவு பிடிச்சிருக்கேன், ரேஹான் நீ ரொம்ப தப்பிக்கேன்ட்டு இருந்து கூடி சீக்கிரம் நீ என்கிட்ட மாட்டுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவனுமே அவனுடைய கம்பெனியில தான் நிற்கிறான். அப்போவுமே ருபினா சொல்லியிருப்பாங்க போல அந்த பொண்ணு கழுத்தில் ஏதாச்சும் ஒரு லாக்கெட் இருக்கும், பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தாலுமே அந்த லாக்கெட் மூலியமா அந்த பொண்ணு தான் ஜின் ஹண்டர்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப இவனுமே அந்த ஜின் ஹண்டரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கம்பெனியில் உள்ள ஒரு ஸ்டாஃப் டைமே நான் ஷயாரியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். தென் அவளுமே அந்த கேபினுக்கு வந்திருப்பா. அவளுமே என்ன இங்க ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்த ரெஹானுமே நீ என்கிட்ட பொய் சொல்லாத, என்கிட்ட நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, தப்ப ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவளுமே என்ன தப்பு சார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்படிலாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவளுடைய கையை பிடிச்சி ரொம்ப டைட்டா வச்சுட்டு இருப்பான். அவளுமே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் வந்திருக்கு, அவளுக்கு நடந்திருக்கு போல, யாரோ அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி. அவளுமே ரொம்ப கத்துறா, என்ன தனியா விடுங்க, என்ன தனியா விடுங்க அப்படின்ட்டு. இவனுமே விட்டதும் அவளுமே அங்க அழுதுட்டே அந்த ரூம்ல இருந்தே ஓடிடுறா. ரேஹானுமே நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சயாரியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். அவளுமே தனியா ஒரு கேபின் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவன் வர்றதை பார்த்து அவளுமே எந்திரிச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட அணிவே கிடையாதா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் நினைச்சீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவனுமே இல்லை நான் தப்பு பண்ணல, உன்னுடைய லாக்கெட்டை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவளுமே நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு இருப்பான். இவனுமே அவளை பார்க்குறான், அவ கை கால்லாம் நடுங்குது. ஸோ அவனுடைய ஜாக்கெட் எடுத்து அவ மேல போட வரும்போது அவளுமே தள்ளி நிற்கிறா. இருந்தாலுமே இவன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் மேலே போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போய்கிட்டே இருக்கிறான். இவளுமே அவனை திரும்பி தான் பார்க்குறா. அப்போவுமேட்டு ரேஹானுடைய கம்பெனி ஸ்டாஃப் ஷயரி வேலையை விட்டு போயிட்டா சார், அவர் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவுமே இவனுக்கு ரொம்ப கிளிட்டி ஆயிருது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அவளுமே என்ன இது என்னுடைய ஒரு வார சம்பளம் தான் கொடுத்துருக்கீங்க, ஒரு மாசம் சம்பளம் நீங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீயா போனேன்னா ஒரு வார சம்பளம் நீ வேலை பார்த்ததுக்கான சம்பளம் தான் கொடுக்க முடியும், இதுவே ரேஹானை இந்த கம்பெனியை விட்டு தூக்குனாருன்னா உனக்கு 1 மந்த் சம்பளம் பேசி அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு வேற வேலை இல்லை. ஏன்னா இவன் ஒரு சின்ன குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருப்பா, அதுக்கு இவ ஃபீஸ் கட்டணும், 1 வீக் தான் இவளுக்கு டைம் இருக்கும். அவளுமே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ரேஹானுமே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு இருக்கால அவளை கொஞ்சம் நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பையலுமே உன்னை ரேஹான் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவுமே இவளும் நான் இப்போ உங்க கம்பெனி ஸ்டாஃபே கிடையாது, அப்ப எதுக்கு ரேஹான் சார் என்ன நிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க அந்த நட்டாஷா பொண்ணுமே வந்திருப்பா போல. ஸோ இவனுமே
அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவனையுமே ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சுக்கிறா. அப்படியே இவன் கிட்டயுமே வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை இப்ப என்ன செய்ய போறேன்றத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேஹானுமே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம தான். அப்பவுமே ஷயாரி வந்து உங்க சாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நானே போய் அவர் கேபின்ல பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேபினுக்குமே வந்திருப்பா போல. இந்த நட்டாஷா பொண்ணு ரேஹான் கிட்ட இவ்வளோ க்ளோஸா நிக்கிறத பார்த்தா அவளுமே ஷாக்ல நின்றுட்டு இருக்கும்போது நட்டாஷாவுமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவுமே வழி அந்த சைடு இருக்கு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறா. தென் இவளுமே வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட உங்க சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்காருன்னு சொன்ன, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா, இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ பெசாட்டு போய்கிட்டே இருக்கிறா. இவனுமே நின்னுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள அவளுமே போயிடுறா. தென் அப்பவுமே நம்ம ரேஹான் கான்ஷியஸ்க்கு வந்து அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே வந்து நீ கொஞ்சம் மயக்கமாக்கிட்ட போல அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் எப்படின்னா கான்ஷியஸ்ல தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் நேச்சுரல் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ யார்கிட்ட என் கேபின்குள்ள வந்து நான் அவளை பிடிச்சி ஷயாரி வேலையை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தான் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அவனுக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நின்றுட்டு இருப்பான். தென் அப்படியே ரூபினா அம்மாவை காமிக்கிறாங்க. ரோஷினியுமே ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லிட்டு தலைவாணியெல்லாம் எடுத்து போட்டு போர்வையை மூடி ரோஷினி மாதிரியே படுக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அம்மனுமே வந்துட்டுப்பான். ரோஷினிட்ட பேசணும்னு சொல்லி வரும்போது இல்லப்பா அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. தென் அவனுமே கிச்சனுக்கு போய் எவ்வளோ நேரம் தான் அவ தூங்குவா, சாப்பிடாமே தூங்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்து வந்துட்டு இருப்பான். அப்பவுமே இவங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும் சரி பரவாயில்ல நான் ரோஷினிக்கு வேற போட்டுக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல இல்ல எனக்கு வேற தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்ல சரி ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்துக்கோங்கன்னு இவன் சொல்ல உடனே இவங்க வந்து ஃப்ரிட்ஜில் பார்க்குறாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் இல்லாத ஐட்டமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ஐஸ்கிரீம் வேணும் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே வந்து இல்ல ஐஸ்கிரீம் தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஐஸ்கிரீம் ஆனால் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணாம எனக்கு வேற ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்ல அங்கே உள்ளவங்களே வந்துட்டு பாட்டியுமே நீ என்ன ப்ரெக்னென்ட்டான பொண்ணு மாதிரியே இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவங்க தான் புதுசாக ஃபுட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ல உடனே பேபியுமே வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு இவங்க சொல்லும்போது அவனுமே வந்து அவங்க கேட்ட ஐஸ்கிரீமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அவங்களுமே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மன் பெசாட்டு பேய்கிட்டு இருக்கும்போது இவங்களுமே அம்மன் ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. பார்த்தா அவனுமே ரோஷினியை எழுப்பத்தான் வரான். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுமே வந்துட்டு அப்படியே சோஃபாவில் கூட்டி வந்து உட்கார வச்சிருப்பான். அங்கே உள்ளவங்களும் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஃபோனுமே வருது. அந்த ஃபோனில் மிஸ்டர் ஆர்கான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த டைம்னு சொல்லும்போது மிஸ்டர் ஆர்கான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுமே சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுமே உண்மையை சொல்ல வராங்க. அதுக்குள்ளேயுமே அம்மன் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பாட்டியுமே ரூபினா நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் இப்போ எதையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மனுமே நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா வாங்க டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காரில் வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்களுமே எப்படியாச்சும் இதை ரோஷினிட்ட சொல்லணும் ரோஷினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட் ரோஷினி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன். தென் ஹாஸ்பிட்டலில் தானே ரோஷினி இருப்பான். அங்கேயுமே ருபினாவும் அம்மனுமே வந்திருப்பாங்க. ஸோ அம்மன் வந்து ரோஷினியை பார்க்க போகிற நேரத்தில் ருபினாவுமே வந்துட்டு கத்திட்டு அங்கே பாரு ஸ்டெத்தஸ்கோப் அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரோஷினி வந்து உஷாராயிட்டு அப்படி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்படி இவங்களுமே டாக்டரை பார்க்க தான் வந்திருப்பாங்க. தென் அப்பவுமே ருபினாமா நான் போய் உள்ள டாக்டரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே இங்க அப்படி ரேஹானை காமிக்கிறாங்க. அவன்கிட்டயுமே ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அம்மன் ஒரு போட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தென் அவனுமே அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்குமே ஃபோன் பண்றான். அண்ணா இது ஃபரானோடைய போட்டோவாச்சா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இதான் லாஸ்ட் காப்பி ரேஹான் அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனுமே அந்த பொண்ணு யார் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது எனக்கு என்னன்னு தெரியல என்னுடைய போலீஸ் ஃப்ரெண்டை வச்சு தான் நான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன எதுன்னு உனக்கு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல அங்க பார்த்தா ஷயாரி அம்பர்லாவோட அப்படி கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்கா. என்ன புது ஐடியாவோட வந்துட்டு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே ருபினாவை காமிக்கிறாங்க. அவங்க இருக்கிற கேபினுக்குமே ரோஷினி வந்துட்டு இருக்கா. அவன் வந்துட்டு என்ன தாபிசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியில போகணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சு இருக்கும்போது ரோஷினியுமே உங்க கையில தான் மேஜிக் டோர் இருக்கு அந்த வழியா போயிருங்க அப்படின்னு சொல்லவுமே இவங்க மேஜிக் டோரை போட்டு வெளியில தான் போய்கிட்டு இருப்பாங்க போல. அங்க இருந்த டாக்டருமே அவனை கூப்பிட்டு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க ரோஷினி தனியா நிக்கிறா. ரோஷினி அம்மன் பார்த்தானா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.